அரசு ஏன் டாஸ்மாகை இயக்குகிறது? அரசுக்கு வேறு வேலை எதுவும் இல்லையா? அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்விய கேட்டிருக்கு. காரணம் புதிதாக மதுரையில் திறக்கப்படும் டாஸ்மாகை எதிர்த்து போட்ட வழக்குல தான் இந்த கேள்விய நம்ம உயர்நீதிமன்றம் மதுரை கிளை கேட்டிருக்கு. உண்மையிலேயே இது வரவேற்புக்குரியது. இன்னைக்கு நடக்கிற பல குற்ற சம்பவங்களுக்கு இந்த டாஸ்மாக் ஒரு காரணமா இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சது தானே. ஏன்னா பல கேஸ்கள் அவங்களும் அத பார்க்குறாங்க. அதனால அந்த கேள்விய கேட்குறாங்க. ஏற்கனவே மக்கள் பல மாவட்டங்கள்ல இந்த டாஸ்மாக் எதிரா போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் கேள்விகள் கேட்டிருக்கு. பல இன்னல்களுக்கு ஆளான இந்த மக்கள் எல்லாம் இதுக்கு ஒரு விடிவு பிறக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த காலத்தில, இப்போ உயர்நீதிமன்றமே இந்த கேள்விய கேட்டதன் விளைவாக, கண்டிப்பாக அரசு இத வந்து இந்த டாஸ்மாக தடை செய்யறதுக்கு பரிசீலிக்கும் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். இதுக்கு மேல தாமதிக்காது அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். கண்டிப்பாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலயும் இனிமே டாஸ்மாக் நிரந்தரமாக மூடப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதிய அவங்க கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம கேட்குறோம். இத செயல்படுத்தினா தமிழக முதல்வருக்கு மிகுந்த நன்றியையும் கடமையும் நம்ம பட்டவனா